தி ஷிப் டிடெக்டிவ்ஸ், ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி, இந்த ரெண்டு படங்களும் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். தி ஷிப் டிடெக்டிவ்ஸ், ஜார்ஜ் ஹார்டின்னு ஒருத்தர் நிறைய செம்மறி ஆடுகளை ஒரு ஃபார்ம்ல வச்சு மேய்ச்சிட்டு அங்கேயே வாழ்ந்துட்டு வராரு. அந்த ஆடுங்க கிட்ட அவர் ரொம்ப பாசமா இருப்பாரு. ஒரு நாள் நைட் அவர் மர்மமான முறையில் யாராலேயோ கொலை செய்யப்பட்டு இறந்து போறாரு. இந்த கொலையை செஞ்சது யாருன்னு அங்கே உள்ள அந்த ஆடுங்களே இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுது. அந்த ஆடுங்களாம் சேர்ந்து கில்லரா கண்டுபிடிச்சதா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த படம் பிடிச்சது. ஆக்சுவலாக இது ஒரு கிட்ஸ் மூவி மாதிரி தான். ஆடுங்களே இந்த படத்தில் பேசும். எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டும் இல்லாத கிட்ஸ்க்கான ஒரு மிஸ்ட்ரி இன்வெஸ்டிகேஷன் மூவி மாதிரி தான் இது இருக்கும். இவங்க காமிச்ச அந்த லொகேஷன், ஆடுங்க, அந்த கிராமம், ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்னு எல்லாமே இந்த படத்தில் நல்லா இருந்துச்சு. இவர் தான் கில்லராக இருக்கும்னு நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் 1.25 மணி நேரம் படம்னா டைம் போகிறதே உங்களுக்கு தெரியாது. தியேட்ரிக்கல் ரிலீஸில் இந்த படம் தமிழ் டப்பிங்கில் வரல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த படத்தில் இங்கிலீஷ் டைலாக்ஸ் தான் வரும். மூவி ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பேசிட்டே இருப்பாங்க. பட் அந்த டைலாக்ஸ்லாம் உங்களுக்கு புரியாத மாதிரியோ கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியோலாம் இருக்காது. ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த சம்மருக்கு உங்கள் கிட்ஸோட தியேட்டரில் ஒரு மூவி பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடய ரன் ஆகுது, மிஸ் பண்ணாதீங்க. ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி, டீச்சராக வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஹீரோவை ஒரு வேலையை கொடுத்து ஸ்பேஸ்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே போனால் திரும்ப வர முடியாது, கடைசி வரைக்கும் ஸ்பேஸ்லேயே தான் இருக்கணும். ஸ்பேஸ்க்கு போகிற ஹீரோ அங்கே ஒரு ஏலியனை மீட் பண்ணுறாரு. இதுக்கடுத்து நம்ம ஹீரோவும் அந்த ஏலியனும் ஸ்பேஸில் பண்ண போகிற விஷயங்கள் தான் ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலாக இந்த படம் March 26 ரிலீஸ் ஆச்சு. பட் இருந்தாலும் இந்த படம் இன்னமும் தமிழ்நாடு தியேட்டர்ஸில் ரன் ஆகுது. அப்போ இந்த படம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த படத்தோட டோட்டல் ரன் டைம் 2.5 மணி நேரத்துக்கு மேலே. சயின்ஸ் சம்பந்தமாக எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த படத்தில் வரும். பட் அது எல்லாத்தையும் ரொம்ப போட்டு குழப்பாம ஈஸியாக புரியுற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவை ஃப்ளாஷ்பேக் கொஞ்சம், இப்போ உள்ள போர்ஷன் கொஞ்சம்னு மாறி மாறி எடுத்தது இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக சொல்லலாம். அதனால தான் இந்த படம் 2.5 மணி நேரம் இருந்தாலும் போர் அடிக்காமல் போச்சு. அந்த ஏலியனுக்கும் ஹீரோக்குமான சீன்ஸ் எல்லாமே இந்த படத்தில் பெரிய ஹைலைட்டாக சொல்லலாம். இந்த படத்தில் ஏலியனுக்கும் ஹீரோக்குமான சீன்ஸ்லாம் பார்க்குறப்ப ஹாலிவுட்டின் மெய்யழகன் மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும். அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீல் குட் மூமெண்ட்ஸ், எமோஷனல் மூமெண்ட்ஸ்லாம் போட்டு நம்மளை அப்படியே கட்டி போட்டாங்க. எமோஷனல் மூமெண்ட்ஸ் எல்லாமே இந்த படத்தில் சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. ரயான் காஸ்லிங் அவரோட பர்ஃபார்மன்ஸ்க்காக இந்த படத்தில் நிறைய அவார்ட்ஸை வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டிராமா மூவி தான். ரொம்ப ஹை பாயிண்ட்லாம் இந்த படம் போகாது. பட் கம்ப்ளீட்டாகவே உங்களை என்கேஜிங்காக வச்சிருக்கும். இதில் அடல்ட் கண்டென்ட்லாம் எதுவும் இல்லை. தமிழ் டப்பிங்கும் நல்லா இருக்கு. ஓவராலாக ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி தான் இந்த ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி. பிரைம் வீடியோ ரெண்டெல்லாம் இப்போ இந்த படம் ஸ்ட்ரீம் ஆகுது. ஒரு நல்ல மூவி, மிஸ் பண்ணாதீங்க.